நீங்கள் இன்னும் டியூப்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுபோல் கமெண்ட் வந்து ரீசெண்டாக ரொம்பவே அதிகமாக வருது. நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரியான எரர்ஸ் வரக்குள்ளே என்ன பண்ணலாம், என்னென்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, இதை வந்து எப்படி Aveeplayer வந்து லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு Aveeplayer ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து லோட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து லோட் பண்ணிவிட்டேன். லோட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வெறும் பிளாங்காக இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த மாதிரியான டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்டர் இமேஜ் வந்து செட் பண்ணிடலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த பார்டர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இமேஜ் பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்ட்டிகல்ஸ்க்கு மேலே இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இமேஜ் ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற சைடில் குட்டி பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்டாக செட் பண்ண போகிற அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணியிருக்கேன் என்னோடய மொபைலில். அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் செட் பண்ணக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக 2 இமேஜ் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இப்படி வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் கீழே இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இமேஜ் தான் அதுக்கு மேலே இருக்கிற இந்த கலர்ஃபுல் இமேஜ். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், பார்ட்டிகல்ஸ் கீழே இருக்கிற இமேஜில் அகைன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அதே இமேஜை எப்படி நம்ம நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ சாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதே இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஆட் பண்ண அந்த இமேஜ் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அதாவது பார்ட்டிகல்ஸ் கீழே 2வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் போங்க. அதில் பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற இந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக நம்ம சேனலில் 2 வீடியோஸ் இருக்குது. 2 வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து நீங்களே மொபைலில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 டெக்ஸ்ட்டுமே ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 டெக்ஸ்ட்டு தான். ஸோ அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் சாம்பிள் வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். டெக்ஸ்ட் நீங்கள் வந்து எப்படி எடிட் பண்ணால் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போங்க. அதில் ஃபஸ்ட்டே வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் என்ன டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா அதில் ஆர்டிஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் உங்களோட நேம் வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இருக்கிற நேமை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து சின்ன சைஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியுமா அப்படின்னு தெரியல. ஓகே, இப்போது எடிட் பண்ணியாச்சு.
ஸோ ஓகே இப்போ பாருங்கள் கிளியராக தெரியுது. டெக்ஸ்ட் அந்த ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎன்ஜி கீழே இருக்கிற டெக்ஸ்ட், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டியூப்டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர்றது, என்னென்ன ஷேப் வந்து மாற்ற முடியும், எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது இப்போது எப்படின்னு பார்த்துலாம். பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் அப்பியரன்ஸ் போங்க. இப்போது நான் கொடுத்துருக்கிற பார்ட்டிகளில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த அப்பியரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு யூஸ் டிஃபால்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஸ்கொயர் பாட்ஸ் வரும். ஸோ அதை கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எப்படி இமேஜ் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் வந்து என்ன ஷேப்பில் வந்து பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டிகல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தேன்னா ஹார்ட் பார்ட்டிகல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் பார்ட்டிகல் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் வந்து பார்ட்டிகல் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனில் போய்ட்டு எடிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் வந்து அகைன் விசிபிள் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்ட்டிகளில் வந்து ஷேப் மாற்றணும். ஸோ அதில் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது போல் பிஎன்ஜி ஆட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யூஸ் டிஃபால்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர், அதாவது சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஒரு கமெண்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீடியோ கோடாக் எரர் வருது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணி முடிக்கக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலில் Aveeplayer எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஆப்ஷனை வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கோடாக், அதாவது ப்ரீசெட்டிக்கில் வீடியோ கோடாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலோட நேம் கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் வந்து Aveeplayer உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த என்கோடரை வந்து எடுத்துக்கும் மொபைலே. சப்போஸ் அது வந்து கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நேமை பார்த்து. சப்போஸ் அந்த என்கோடரில் என்னோடய மொபைல் நேமே இல்லை, ஒரு சில ரெட்மி மொபைலுக்கெலாம் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் கூகுள் H264 என்கோடர், அப்புறம் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த என்கோடர்லாம் இருக்கோ அது 1 by 1 வந்து நீங்கள் செட் பண்ணி செலக்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த கூகுள் என்கோடரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சாம்பிளுக்கு ஒரு 3 செகண்ட் இல்லை 4 செகண்ட் டைம் செட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். அந்த எரர் வருதான்னு பாருங்கள். சப்போஸ் வரலைன்னா அதே கோடாக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 கோடாக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அப்பயும் எனக்கு வந்து எரர் காமிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓல்டு வெர்ஷன் இல்லை மோடு வெர்ஷன், அதுபோல் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இருக்குது Aveeplayerல. ஸோ அதில் ஒரு வெர்ஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச வரையும். ஸோ இந்த இதை வந்து செட்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஓகே, செகண்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டே ஆக மாட்டேங்குது, ஒரு சில சாங் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் சொல்கிற சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கோடாக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் பேஸ்லைன் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகலை அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். பேஸ்லைனில் இருந்தால் அதை வந்து மெயினாகவும், மெயினில் இருந்தால் பேஸ்லைனாகவும் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சில மொபைலுக்கு வந்து சாஃப்ட்வேர் பொறுத்து வந்து அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். சப்போஸ் இது கொடுத்த வந்து எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகலை அப்படின்றவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு வெர்ஷன் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய வெர்ஷன்ஸ் வந்து Aveeplayerல இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணாலே நிறைய வெர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பயும் நான் வெர்ஷன்லாம் மாற்றி பார்த்துட்டேன் ப்ரோ, எல்லா சாங்கும் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, எனக்கு ஒரு சில சாங் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து சாங் வந்து MP3 கட்டுரு, அதாவது MP3 கட்டுரு ரிங்டோன் கட்டுரு ஏதாவது வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணி சாங் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Aveeplayerல ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா யூடியூப்பில் இருக்கிற வீடியோ இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுபோல் ஆடியோவுக்கெலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஃபைல்ஸ் வந்து ஆட் ஆகும், ஆடியோ ஃபைல்ஸு. ஸோ அது வந்து ஒரு சில மொபைலில் வந்து சப்போர்ட் ஆகாது. நீங்கள் சாங் ப்ளே பண்ணி பார்க்கக்குள்ளேயே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போது நீங்கள் சாங் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறமும்
வெறும் மியூட், அதாவது எந்த சவுண்டுமே இல்லாமல் ஒரு 4-5 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஓடிட்டுருக்கும். ஸோ அதுபோல் இருக்கிற சாங்ஸுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடியோவில், அதாவது அந்த சாங்கில் எவ்வளோ நேரத்துக்கு மியூசிக் வருதோ அது வரையும் டைம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆவி பிளேயரில் அந்த டைம் செட் பண்ணுற ஆப்ஷனில் போய்ட்டு டைம் செட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்பீடாகவே வந்து அந்த ஆடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ நான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். இதோட சைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது என்ன சைஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வீடியோ வித்தும் வீடியோ ஹைட்டும், அதாவது 720 × 1280 அந்த சைஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் கேட்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, எடிட்டிங் சம்மந்தமான என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். எடிட்டிங் மட்டும் இல்லை, யூடியூப் சம்மந்தமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.